வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இதெல்லாம் பாக்கு கன்று நர்சரியிலேருந்து மெயின் ஃபீல்டில் நடப்போகிறோம். வந்து ஆட்டோ வச்சு இந்த இடத்துக்கு பிளான்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது. உள்ளே வந்து 16 செடி இருக்குது. பாக்கு கண்ணெல்லாம் ஆட்டோவில் மல்லா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். இதெல்லாம் நம்ம தோட்டம் தான். எவ்வளோ ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. காலையிலே வேலை ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ரெடி பண்ணி தோட்டத்தில் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் நட வேண்டியது மட்டும்தான். அஞ்சடிக்கு ஒரு குழி. இந்த அப்படியே அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக பெரிமீட்டர் ஏரியா ஃபுல்லாக 5 அடிக்கு ஒரு குழி. இந்த கடைசி வரைக்கும் கண்டி இது வந்து அப்படியே ஒரு பவுண்ட்ரி தான். பவுண்ட்ரி ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக ஒரு நடுவில் டூரியன் மரம் தான். இது வந்து டூரியன் மரம். வந்து போன வாரம் தான் வெட்டணும். திருப்பி எப்படி சீக்கிரம் முளைச்சிச்சு பாருங்க. ஒரு வீக், ஆனால் எக்ஸாக்டான ஒரு வீக் 10 days கூட ஆகலை. எப்படி திருப்பி முளைச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லி பாருங்கள். இந்த செடி ஒவ்வொரு பேக்லேயும் 2 செடி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 செடி. அப்போ 2 குழிக்கு நடுவில் இதை எடுத்து போய் வச்சுருவார். இதை நீங்கள் அதை பிரித்து நட்டுட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட 150 கன்று இருக்குது. எல்லாத்தையும் கிராஜுவலாக நடத்துவாங்க. அதை இப்போ அந்த சைடில் 6 குழி இருக்குது. 3 பேக் 6 செடி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்கு 2 செடி இருக்குது. 2 செடியும் இப்போ தனியாக பிரித்து ஒவ்வொரு குழிக்கு வைப்பாது. இந்த குழி பார்த்தீங்க 1.5 அடிக்கு குழி வெட்டியிருக்கு. 1.5 அடி ஆழத்தில் இந்த செடியை வைப்பாது. வச்சா நல்லது. சாதாரணமாக பாக்கு வந்து இவ்வளோ ப்ரிகாஷன் எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் எதுக்கு வைக்கிறேன்னா, அதாவது இது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த கன்று ஒன்று கூட சாகக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுத்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நாங்கள் வைக்கிறோம். ஒன்று தானே வைக்க போகிறீங்க? 2 செடி இருக்குது. அப்போ தான் பிரிக்கணும். இப்போ அதை ஒரு செடியை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க சாண்டி. தண்டு இதாகிடும். அடியில் மண்ணை போட்டு வைங்க. குழி கொஞ்சம் ஆழம் மாட்டுறதுனால கொஞ்சம் மண்ணை முதல்ல போட்டு அப்புறமா அந்த செடியை இந்த வாழைக்காய் எடுக்க போகிறேன். அப்படியே வீட்டில் பின்பக்கம் நிறைய வாழை மரம் இருக்குது. இந்த சாம்பா வாழை இருக்குது. எடுத்துக்கோ. என்ன ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? எடுத்துக்கோ. அதை போய் எடுக்க போகிறேன். வாங்க போகலாம். என்ன ஏன் கூப்பிட்ற? உங்களை கூப்பிடல, மக்களை கூப்பிடுறேன். இது பார்த்தீங்களா பழமரம். மரம் சாஞ்சி கரெக்டாக பில்டிங்கில் பட்டுட்டு இருக்கு. இல்லைன்னா போய் உளுத்துருக்காது. பாஸ் மேலே பில்டிங்கில் தான் சாஞ்சிட்டு இருக்குது. இதுதான் சாம்ப வாழை. பார்த்தீங்களா, நல்ல முத்தி இருக்குது. எடுத்துக்கலாமா? சாங்க பிடிச்சிக்கோங்க. பார்த்து சாரா, நீ வெள்ளை துப்படா போட்டிருக்க? இல்லை, இன்னைக்கு நான் யோசித்தேன் வாழைக்காய் தான் வெட்ட போகிறோம். நம்ம அது போடக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணுறேன். போட்டுச்சு பாரு. கீழே டம்மாலும் போட்டுச்சு. கீழே
அதை பார்த்து தேய்ச்சி தூக்கு தூக்கு கொஞ்சம். பரவாயில்ல கூடாது. ம். சரி, வந்த இடத்துல ஒரு நாட்டு கொய்யாவும் இருக்குது. நாங்கள் எடுக்க வந்தது வாழை தாறு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு காய் கிடைக்கும். இது வேற நாட்டு, அந்த நாட்டு மரம் கிடையாது. அது இல்லை, அது வேறு, அது அங்கே இருக்குது. இது வந்து வேறு மரம், புது மரம். இது அது காய். இந்த காயும் அதே மாதிரி தான் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். தொடச்சிப்போம். இதெல்லாம் வந்து தண்ணி அங்கே போய் கழுவி வேண்டியது இருக்கும். நல்லா பழுத்துருக்கு. சகப்பா அதோ பிங்க் கலரில் இருக்கும் நாட்டு கொய்யா. அதுதான் நீங்கள் சாப்பிடுங்க. வாழைத்தாரை வெட்டிட்டு இன்னைக்கு சமையலுக்கு முருங்கைக்கீரை. நீ வாழைக்காயும் சமையல. இன்னைக்கு வாழைக்காய் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல். நம்மக்கிட்ட தான் இப்போ நிறைய கீரை இருக்குது, அதுவும் பூச்சி இல்லாத நல்ல கீரை. இன்னொரு விஷயம், நிறைய பூ வந்திருக்குது மரத்தில். அது பின்னாடி இருக்கிற மரத்தில் இதை விட அதிகமாக இருந்திருக்குது. இந்த மரம் கவட்டை வச்சுருந்தேன், எங்கே போச்சு இது? அது யாரையும் எடுத்துட்டு இருக்காங்க. உடைச்சிட்டேன். பூ இருக்குது, பூவோட சேர்த்து உடைச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம பின்னாடி போய் காட்டுறேன். அங்கே வந்து அவ்வளோ பூ பூத்துருக்கு மரத்தில். ஏலக்கண்ணி கீரை கெட்டுச்சின்னு உடைச்சிக்கிட்டோம். அதனால கீரை அதாவது இது குச்சியை உடச்சி வைக்கணும், அப்போ தான் குள்ள மரத்துலேயே கீரை வரும். இது கொஞ்சம் உயரமான மரம்னால தான் காயும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். இது போதும் தானே கீரை? இது எண்ணெயில் போட்டால் புஷ்பா கையில இருக்கு. எப்படி இருக்குது கீரை? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் குளிர் மழை வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். இங்கே பாருங்க, முல்சீத்தா மரத்தில் பூ மரத்தண்டில் வந்துருக்குது. இந்த இங்கே இருக்குது, இங்கே பாருங்க நிறைய பூ வந்துருக்குது. இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது பூ. இதாக இருக்குது. இப்போ காய் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழெல்லாம் அந்த இது கொட்டி இருக்குது பூ. முருங்கை மரத்தில் பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் பூவே பூக்கலையே இந்த மரத்துலன்னு எவ்வளோ கவலைப்பட்டோம். இப்போது நிறைய பூ பூத்துருக்குது. நல்லா இதே மாதிரி காயம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஈஸியாக இந்த கல் மேலேயே நின்று முருங்கைக்காய் பறிச்சிக்கலாம். நிறைய பூ வந்துருக்குது. என்ன காரணம்னு தெரியல, இங்கேயும் நிறைய பூ, அந்த மரத்துலேயும் வந்துருக்கு. சீசன் வந்து, ஆனால் இப்போ காற்றடிக்குது, இந்த நேரத்தில் இவ்வளோ பூ வந்துருக்குது. என்னப்பா சமையல் இன்னைக்கு? அதனால இப்போ வர சண்டே போய் வாங்கிடுவோம். காய் இல்லாமல் ஒன்றும் பிரமாதமாக இல்லை. வீட்டில் வாழைக்காய் இருக்குது மரத்தில், முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் கீரை இருக்குது. நம்ம எப்பவுமே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த நேரத்தில் எப்படி தான். ஆமாம். அடுத்தது இருக்கவே இருக்குது நாட்டுக்கோழி முட்டை. ஆமாம், அதில் ஏதாவது முட்டை குழம்பு செய்யலாம். நான் அதை முட்டை குழம்புல கூட எப்படி செய்யலான்னு நினைக்கிறேங்க. முழு முட்டையை அடிச்சிட்டு செய்வோமா, இல்லை அடிச்சுட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படி செய்வோமா, ஸ்லைஸ் பண்ணி எப்படி செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எது விருப்பமாக இருக்கும்? இல்லை, நம்ம எல்லாமே செய்கிறது தான். இது செய்யலாமா அது செய்யலாமான்னு கேட்குறேன். இன்னைக்கு நம்ம அடுப்பில் செய்யலாம், உள்ள ஸ்டவ்வில். ஆமாம். அப்போ முழுசாவே போட்டுருவோமா முட்டையை? அப்போ அதையே போட்டுற சொல்லலாம். முட்டை கொஞ்சம் புது முட்டையை எடுக்காமல் கொஞ்சம் நேற்று உள்ள முட்டை அப்படியே மாதிரி எடுங்க. இல்லைன்னா உரிச்சா
தோல் அப்படியே பிச்சுக்கிட்டு அதோட சதையும் வந்துடும். புது முட்டைனா அந்த உரிக்க கஷ்டம். கஷ்டம். அப்போ இப்போ ஒரு அடைக்கோழி இருக்குது, 10 முட்டை வச்சுட்டு உட்காந்துருக்குது. இன்னும் 4-5 நாளில் அதுக்கு கோழி குஞ்சு வந்துடும். ஆமாம், முட்டை முட்டை வந்து இதை நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம். அதை தவிர இது பேலன்ஸ். டெய்லி எப்படியும் நமக்கு 3 முட்டை 4 முட்டை செலவாயிடும். ஆமாம். இதில் முட்டை சைஸ் வந்து பாருங்க, சிலது பெருசாக இருக்கும், சிலது குட்டி 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 முட்டை. அது எதுனா அந்த குள்ள கோழி இருக்குல்ல அதோட முட்டை. இந்த சின்னதெல்லாம் ரொம்ப குட்டி. இதெல்லாம் மற்ற பெரிய கோழி போடுறது வந்து சண்டை கோழி, அதெல்லாம் அப்புறம் அந்த கழுத்து வெட்டி கோழி. ஆமாம், அதாவது சேவலை பொறுத்து. ஆமாம், குள்ள சேவல் மேட் பண்ணுறதெல்லாம் சின்ன முட்டை தான். இன்றைக்கி லஞ்சு தோட்டத்தில் இருக்கிற கீரை, வாழைக்காய், முட்டை இதை வச்சு சமையலை முடித்தாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி இனிமேல் தான் போய் வாங்கணும். இன்றைக்கி லஞ்சு என்னென்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து எடுத்த வாழைக்காய் வச்சு தேங்காய் பால் ஊற்றி ஒரு கறி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம முருங்கை மரத்துலேருந்து எடுத்த முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் முட்டை, நம்ம நாட்டுக்கோழி முட்டை வச்சு முட்டை குழம்பு. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். முருங்கைக்கீரை ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்கீரையை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பை போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவோம். கசக்காது, நல்லாயிருக்கும் இந்த கீரை. அதே மாதிரி தான் முட்டை குழம்பு. அத்தை தான் இன்றைக்கி சமையல். வாழைக்காவும் அப்படி தான் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிட்டாங்க. நல்லாயிருக்கு. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.